வணக்கம் நண்பர்களே. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஒரு நாள் மரணம் என்பது நிச்சயம். ஆனால் உடல் மறைந்த பிறகு நம்முள் இருக்கும் அந்த ஆன்மா எங்கே செல்கிறது? நாம் பூமியில் செய்த செயல்களுக்கு மேலுலகில் கணக்கு உண்டா? இறந்த பிறகு ஆன்மா மேலுலகில் செல்லும் போது எந்த தவறு செய்தால் எந்த தளத்திற்கு செல்லும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் மிக விளக்கமாக பார்ப்போம். ஆன்மீக ரீதியாகவும் கருட புராணம் போன்ற நூல்களின் அடிப்படையிலும் நாம் செய்யும் சில முக்கிய தவறுகளும் அதற்கான தளங்களும் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன. நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் ஒரு விதையை போன்றது. அதற்கான பலனை ஆன்மா அறுவடை செய்தே தீர வேண்டும். முதலில் பிறரை ஏமாற்றுதல் மற்றும் பொய் சொல்லுதல். யாராவது ஒருவரை நம்ப வைத்து ஏமாற்றுவது அல்லது ஒருவருக்கு சேர வேண்டிய பொருளை தந்திரமாக பறிப்பது மிகப்பெரிய பாவமாக கருதப்படுகிறது. இப்படிப்பட்டவர்கள் ராவுரவம் மற்றும் மகா ராவுரவம் போன்ற துன்பங்கள் நிறைந்த தளங்களை அடைவார்கள். உண்மையை மறைத்து பொய் சாட்சி சொல்பவர்களுக்கு அங்கே அமைதி கிடைப்பதில்லை. அடுத்ததாக பெரியோர்களையும் பெற்றோர்களையும் மதிக்காதது. தன்னை பெற்றெடுத்த தாய், தந்தை மற்றும் அறிவை கற்பித்த குருவை மதிக்காமல் அவர்களை முதுமையில் கைவிடுபவர்கள் மேலுலகில் கடும் விசாரணையை சந்திக்க நேரிடும். இவர்களுக்கு காலசூத்திரம் போன்ற கடுமையான வெப்பம் நிறைந்த தளங்கள் ஒதுக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. மூன்றாவதாக, இல்லாதவர்களுக்கு உதவ மறுப்பது மற்றும் பேராசை. தன்னிடம் அளவுக்கு அதிகமாக பொருள் இருந்தும் பசியால் வாடுபவர்களுக்கு ஒருவேளை உணவு கூட தராமல் இருப்பவர்கள் மற்றும் பிறர் உழைப்பை சுரண்டுபவர்கள் தாமிர மிஸ்ரம் போன்ற இருண்ட பகுதிக்கு செல்வார்கள். பிறர் சொத்து மீது ஆசைப்படுவது ஆன்மாவின் ஒளியை குறைக்கும். நான்காவதாக, வாயில்லாத ஜீவன்களை துன்புறுத்துதல். தற்காப்புக்காக இன்றி வெறும் பொழுதுபோக்கிற்காகவோ அல்லது கோபத்திலோ வாயில்லாத விலங்குகளையும் பறவைகளையும் துன்புறுத்துபவர்கள் கும்பிபாகம் போன்ற நிலையை அடைவார்கள். கொதிக்கும் எண்ணெய் நிறைந்த பாத்திரத்தில் இடப்படுவது போன்ற வேதனையை இந்த தளம் குறிப்பதாக சொல்லப்படுகிறது. நாம் ஒவ்வொரு உயிரிலும் இறைவனை பார்க்க வேண்டும் என்பதே இதன் தாத்பரியம். ஐந்தாவதாக, பெண்மைக்கு இழைக்கும் அநீதி. பெண்களை தவறாக நடத்துபவர்கள், அவர்களுக்கு துன்பம் விளைவிப்பவர்கள் எக்காலத்திலும் மன்னிக்கப்பட மாட்டார்கள். அத்தகைய ஆன்மாக்கள் ரௌரவம் மற்றும் அந்த கூபம் போன்ற மிக கொடூரமான வேதனைகளை அனுபவிக்கும் தளங்களுக்கு தள்ளப்படுவார்கள் என்று ஆன்மீகம் எச்சரிக்கிறது. நண்பர்களே, இத்தகைய மேலுலக தளங்கள் மற்றும் தண்டனைகள் என்பது நம்மை பயமுறுத்துவதற்காக சொல்லப்பட்டவை அல்ல. நாம் வாழும் இந்த குறுகிய காலத்தில் நம்முடைய எண்ணமும் செயலும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காகவே. தன் நெஞ்சு அறிவது பொய்யர்க், அதாவது உங்கள் மனசாட்சிக்கு தெரிந்து நீங்கள் யாருக்கும் துரோகம் செய்யாமல் வாழ்ந்தாலே உங்கள் ஆன்மா மேலுலகில் மிக உயர்ந்த இடத்தை பிடிக்கும். இன்று நாம் செய்யும் ஒவ்வொரு சிறு உதவியும், நாம் காட்டும் அன்பும் தான் நாளை நம் ஆன்மா செல்லும் பாதையை வெளிச்சமாக்கும். எனவே மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்காமல் நேர்மையான வழியில் வாழ்வதே உண்மையான ஆன்மீகம். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். இது போன்ற ஆழமான ஆன்மீக ரகசியங்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த பகுதியில் பார்ட் 2 சந்திப்போம். நன்றி.